உங்களால் முடிஞ்சா இது வந்து என்னுடைய சின்ன அட்வைஸ். எங்களுக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு அம்மா அப்பா தான். அவ இல்லாமல் போன பிறகு நான் ஒரு குறை வச்சுட்டேன் நினைச்சு கவலைப்படாம நீங்கள் எல்லாரும் என்னுடைய மதர்ஸ் டே அன்னையர் தினம் உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்து நிறைய பேர் ரியாக்ஷன் கொடுத்துருந்தீங்க. இதுதான் நான் வாசிச்ச ஆக்களுக்கு விளங்கியிருக்கும். எனக்கு அம்மா அப்பா சேன் முக்கியம். என்னுடைய சின்ன தம்பியா இருக்கிற பாபி குட்டியும் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 பேரும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆக்கள். அதுக்காண்டி நான் எல்லாம் செய்வேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தும் இருக்கிறேன், விட்டு கொடுப்பேன். எங்களுக்கு இருக்கிற சொந்தங்கள் உறவுகள்ல வந்து இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாசத்தை கொடுக்கணும். பிறகு நாளைக்கு ஒரு கவலைப்படாம இல்லை இருந்து வருந்தாம எங்களை ஒரு குறை வச்சுட்டோமேன்ட்டு இருக்க ஜோசிச்சு இருக்காம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பா இல்லாத ஆட்களுக்கு உண்மையாக ரொம்ப சாரி. அதை உங்களை சுற்றி இருப்பினம், இப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து இருப்பினம். ஆனால் அம்மா அப்பா இருக்கிற ஆட்கள் வந்து உங்களோட நேரத்தை மெனக்கெடுத்தாயங்கோ, உங்களோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேண்டாம் நாங்கள் தனியே நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அப்படியே டொபக்குன்னு நாங்கள் தோன்றி அப்படியே மேலே விழு இல்லை. அதே மூலமாக நாங்கள் வந்தபடியா நீங்கள் செய்கிறது உங்களுக்கு 100 மடங்காக திரும்பி வரும். அப்போ நீங்கள் அவைக்கு ஒரு கொஞ்சம் நேரம் செலவழிச்சு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் மெனக்கெட்டாலும் சரி, இல்லை உங்களால் முடிஞ்சா இப்படி ஒரு சட்டை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச அன்பை நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் காசு வசதி இல்லைன்னா சாரி, ஆனால் உங்களோட அன்பாலேயே நீங்கள் வந்து அவைக்கு ஒரு ஒரு உங்களோட ப்ரெசன்ஸ் நீங்கள் இருக்கிறீங்கள் அப்படின்னு சொல்லி அவையோட நேரத்தை செலவழிச்சிங்கன்னு சொன்னாலே அவைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த காலத்துல டைம் இல்லை தான், எல்லாத்துக்கும் டைம் இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் ஓடி தான் இருக்கிறோம். ஆனால் முக்கியமாக நான் என்ன சொன்னால் எங்களால் எப்படியும் டைம் வந்து ஒதுக்க முடியும். அப்படி கொஞ்சம் டைமை ஒதுக்கி உங்களோட அம்மா அப்பா வழியாக பார்த்துக்கொள்ளுங்கோ. ஏந்தா நாளைக்கு எங்களுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது வந்து நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய அம்மா அப்பா எப்படி நாங்கள் பார்த்து கொண்டோமோ அதுதான் எங்களுக்கு திருப்பி வரும். அப்போ சில நேரம் வந்து எனக்கு நேரம் இல்லை, சிரமமாக இருக்குது, அம்மா அப்பாவோட நல்ல சரி சில குடும்பத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் தான், அம்மா அப்பாவுடைய சில மனஸ்தாபங்கள் இருக்கும் தான். ஆனால் உங்களோட மன நிம்மதிக்கு நீங்கள் ஒரு நல்லபடியாக பழனிங்கன்னு சொன்னால் அது இல்லாத காலத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு எந்த கடமை நான் செஞ்சேன் ஒரு நிம்மதியும் இருக்கும். இது கடமைக்கு நான் செய்யலை, உண்மையிலே எனக்கு அவைதான் உலகமாக இருக்கிறபடியா எனக்கு நான் வந்து ரொம்ப ஃபியூஷனலான ஆளுன்றபடியா எனக்கு அது ரொம்ப விருப்பம். அப்போ அதாகத்தான் நான் இப்படி இருக்கிறேன். இந்த அலம்பலுக்கு ரொம்ப சோதியும் நான் சொல்ல அந்த மெசேஜ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடமை நெச்சு செய்யாதீங்கோ. இது வந்து முதல்ல உங்களா தோன்றணும், அது அப்படி ஒரு பாசம் அனுபவிக்க தானா தோன்றணும். அப்படி தோன்றாக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் நேரம் போய் கொண்டு தான் இருக்குது. எல்லாரோட தலையிலையும் வந்து ஒரு என்னன்னு சொல்ல ஒரு கத்தி தொங்குற மாதிரியோ இல்லை இந்த டைம் இதை திருப்பி போட்டுட்டு அது குறைஞ்சோண்டு இருக்கும் அப்படி மாதிரி தான் எல்லாரும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறபடியா எந்த நேரம் யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அப்படி ஒரு நேரம் வரைக்க நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அப்புறம் இருந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருக்காம ஒரு குறை வச்சுட்டோம் யோசிக்காம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பையும் பாசத்தையும் உங்களுக்கு பிடிச்ச வேல் அம்மா அப்பா சௌரங்கள் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. குடும்ப அன்பு பாசத்தை முக்கியமாக சொந்தத்தில் வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அம்மா அப்பாவுக்கு தான் நான் சொல்லுவேன். அது வந்து என்ன சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் வந்து அம்மா அப்பாவில் தான் கூட அட்டாச் பண்ணுறவடியாக சொல்கிறேன். எனக்கு சகோதரங்கள் இல்லைன்றபடியாக அப்படியே இருக்கலாம். ஆனால் மற்ற சொந்தங்களை எல்லாத்தையும் விட எங்களுக்கு கூட வந்து சொந்தம் வந்து ஒன்றும் செஞ்சதில்லை, நல்லதை விட உபத்திரம் தான் கூட செஞ்சது கூட. அப்போ அந்த டிட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதால தான் நான் ஒரு வேளை அம்மா அப்பா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு சகோதரங்கள் அவையோட நல்லா நல்லபடியாக இருந்தால் அவையோடையும் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அதைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, அன்பு ஷேர் பண்ணுங்க. அன்புண்டு தான் இலவசமான ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு ஏன் ஒரு வக்ர புத்தியோ தெரியல கொடுக்கக்கூடாது, ஏன் காயப்படுத்தணும் இருக்குமோ தெரியல. காயப்படுத்தாம இருக்கிற காலத்துக்கு சந்தோஷமா இருந்து போடு. என்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச நாள் வருதோ அன்றைக்கு நாங்கள் ஹாய பாயின்னு சொல்லி கொடுப்போம். சரி அடுத்துட்டு பார்ப்போமா.